சொல்லுங்க. 8ஆம் தேதி ஜனவரி நீங்கள் பெரியவா கூட 7ஆம் தேதி ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் பெரியவா. அந்த வயசுலமா? ஆமாம் ஆமாம். அன்றைக்கி ஒன்றும் ஆகாரம்லாம் கிடையாது. வற்புறுத்தி கொஞ்சமாக எடுத்துனா கஞ்சி இது மாதிரி. மறுநாள் துவாதசி அன்னைக்கு அனுஷம் துவாதசி எல்லாம் சேர்ந்தது. இன்னைக்கு காலம்பரை காலம்பரை ஒரு 3 மணி லெவலில் எழுந்தா யாரா கரப்பா யாரான்னா பெரியவாளா? ஆமாம். அப்புறம் என் பேரை சொன்னேன். இல்லை இருன்னா குமரகுருவாண்ணா. ஆமான்னு. உங்களை குமரகுருன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். குமரேசன் சொல்ல மாட்டேன். அது என்ன காரணம்னா குமரகுரு சுவாமியினுடைய ஜெயந்தி ஒரு பத்திரிகை கொண்டு வந்தா. அன்றைக்கி பெரியவாட்ட வாசிச்சது. குமரகுரு சுவாமிகள் நம்ம பார்த்தது இல்லை. அதனால் அந்த நீ தான் குமரகுரு சுவாமிகள்னு சொன்னால் அன்றைக்கி அவள் அந்த தொண்டமண்டலம் ஆதினக்காராட்ட அன்றைக்கிலேருந்து குமரகுருன்னு தான் கூப்பிட்டா. அவள் அன்றைக்கி ராத்திரி கையில் ட்ரிப்ஸு போட்டு டாக்டர் ஸ்ரீதரும் கூட இருக்கார், பாஸ்கரும் இருக்கார், எல்லாருக்கும் இப்படி. அப்புறம் பசிக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் கையை பிடிச்சுட்டே உட்காந்துருந்தீங்களா? ஆமாம் ஆமாம், கையில் பிடிச்சுனே உட்காந்துருந்தேன் ராத்திரிலாம். அப்புறம் அப்படி காலம் 3 மணிக்கு இருந்தால் பசிக்கிறதுன்னா சாப்பிட்லான்னும். ராத்திரி தான் சாப்பிட்டேன்னு கேட்டேன். அப்புறம் இது மாதிரி பெரியவா பிட்சை பண்ண பிரசாதம், சந்திரபுலேஸ்வர பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டோன்னோ. இப்போ பசிக்கிறதுன்னா சரி பெரியவா கொட்டாய்க்கு போயிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொட்டாய்க்கு பெரியவாள் ஐஸு போய் கொட்டாய்க்கு உட்காந்து வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு ஐஸு வந்து கஞ்சி கொடுத்தது பெரியவாளுக்கு. கஞ்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசியிருக்கும்போது பாலு எழுந்தார். பெரிய பாலு பெரியவா பாதத்தை தாண்டி அந்த பக்கம் போனோம் அந்த ரூமுக்கு படுக்க வைக்கிறதுக்கு. சரி அதை உயரமாக போகிறானே யாருன்னு அப்படி குரலாலே. ஆமாம், பழைய குரல். எல்லாருமே ஆச்சரியப்பட்டார். பழைய குரல் பேச்சு அன்றைக்கி தான் அந்த குரல். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். ஆமாம். அப்படியே வருஷ கணக்குன்னா பல வருஷ கணக்கு இது. அப்போது பாலு பெரிய ராயபுரம் பாலுன்னா நான் சொன்னேன் ராயபுரம் பாலுன்னு. அப்புறம் கை காமிச்சா நெட்டையான்னா நம்ம நெட்டை பாலு தான்னு. இப்படியே பேசும்போது வைத்தா மாமா வந்து படுக்கையை சுற்றினு அவர் போனார். தொப்பா போகிற தொப்பா கூப்பிடுது எங்கே போகிறான்னு. ஆமாம், இல்லை வைத்தா மாமா தான் படுக்கை எடுத்துன்னு போகிறாருன்னு. அதாச்சுன்னா திருக்கலாவூர் ராமூர்த்தி மாமா படுக்கை எடுத்துன்னு இப்படி போகிறார் பெரியவா தாண்டி. எல்லாரும் ராத்திரி பெரியவா சுற்றி தான் படுத்துனோம். நீங்கள் கொண்டு உட்காந்துருந்தீங்களா? சரி. அவன் கருப்பா போகிறான்னா யாருன்னா திருக்கலாவூர் ராமூர்த்தி மாமான்னு. எல்லோரும் எங்கே போகிறான்னா படுக்கை வைக்கிறதுக்காக போகிறா. எல்லோரும் எழுந்துட்டா படுக்கிறதுக்கு போகிறான்னு. சரி. அப்புறம் கஞ்சி கொடுத்தது. கஞ்சி கொடுத்து அவளை உட்காந்து வச்சுட்டு புதுப்பிரியாவை வந்து வந்தனம் பண்ணேன். வந்திருக்கா வந்தனம் பண்ணுறான்னு சொல்லி சொன்ன உடனே எங்கேன்னு கேட்டால். நீங்கள் சொன்னீங்களா? ஆமாம். எங்கேன்னு கேட்டால் அது இருக்கா பக்கத்தில் இருக்கான்னு. வந்தனம் பண்ணி ஏந்தா பூஜை பண்ணிட்டியான்னு கேட்டால். சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணியான்னு. இல்லை இனிமேல் தான் போய் பண்ணணும்னா. போய் பூஜை பண்ணு, பூஜை பண்ணாமல் விடாத நீ அப்படின்னு சொன்னால். இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கா. ஆமாம், புது பெரியவா. அதை வந்து சரின்னு சொல்லிட்டு பெரியவா என்ன பேசினுக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்பி அப்படி போயிட்டு திரும்பி வாழே வந்தா. இந்த பெங்களூர் அரின்னு மகாபரிவாளுடைய தாயார் ஊர் ஈச்சங்குடியில் பெரியவா பாதகையும் அப்பா அம்மா போட்டோவையும் வைக்கணும்னு கொண்டு வந்தால். அப்போ புதுப்பிரியா ஐஸ் வந்து தரிசனம் பண்ணி வச்சு அவரை எல்லாம் பண்ணது. அவர் வெள்ளி பாதகையும் அப்பா அம்மா போட்டோவையும் கொண்டு வந்தார். பெரியவாட்ட சந்திரான்னு இருந்தால் அவள் என்ன பண்ணால் மாட்டி விட்டார் பாதகையை. போட்டோவை கையில் கொடுத்துட்டார். அது தெரியல வாளுக்கு. அப்புறம் நான் சொன்னேன் ஃபோட்டோ எங்கேன்னா பெரியவா கையில் இருக்குன்னு. என்ன ஃபோட்டோன்னு சொன்னீங்களா? ஆமாம், தாயார் ஃபோட்டோ அப்பா அம்மா ஃபோட்டோன்னு. அதை வந்து எங்கேன்னு கையில் இருக்குன்னு. அப்போது படிக்கிற கண்ணாடி போட்டுருந்தா பெரியவா. அது சரியாக தெரியாது. அப்போது என்ன பண்ணால் கண்ணே தெரியலேன்னா அது படிக்கிற கண்ணாடி பார்க்குற கண்ணாடி போடணுன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி கழிச்சிட்டு இந்த கண்ணாடி கொடுத்து போட்டு பார்த்துட்டு கையிலே வச்சுருந்தா. பாதுகை இருக்குன்னு. எங்கே பாதுகைன்னா பெரியவா காலில் இருக்குது, பாதத்தில். அதை வரைக்கும் ஃப்ரீயாக இருந்த பாதுகையை
கட்டை விரலை வந்து கிடுக்கி போட்ட மாதிரி யாரை கேட்ட முடியாது. லாக் பண்ணிட்டாரா? ஆமாம், யாரும் கேட்ட முடியாது அப்படின்னு. அவாலாக விட்டாதான் அந்த பாதைக்கு வெளியில் வரும் அவனு. அந்த மாதிரி 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் பெரியவாரம் புது பெரியவாரம்னா அன்னைக்கு இந்த லீலைகள்லாம் 8ஆம் தேதி காலம்புற 3 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நல்லா எல்லாம் பேச்சு ஒரே மக்களும் ஆனந்தமாக இருக்கும். ஸோ கிடிக்கு மாதிரி பிடிச்சிருக்கா பாதுகைய. அப்புறம் பெரியவா பாதத்தில் இருக்குன்னு சொன்ன உடனே அப்படி இருந்தது. அப்புறம் புது பெரியவா உத்தரவு வாங்கி கொடுங்கன்னா, அப்புறம் உத்தரவு வாங்கி கொடுத்து பெரியவா ஃபோட்டோவை கொடுத்தா பாதுகை கைட்டி இப்படி உதற மாதிரி உதறினா எடுத்து பெங்களூர் அருகிட்ட கொடுத்தது. அப்புறம் தான் அதுக்கு மேலே தான் ஈச்சங்குடியில் போய் பிரதிஷ்டை பண்ணது. அந்த பாதுகையும் அப்பா அம்மா பெரியவாருடைய அப்பா அம்மா ஃபோட்டோவையும் எடுத்துன்னு போய் பிரதிஷ்டை பண்ணது. ஆச்சே பெரியவாளுக்கு சாணம்லாம் பண்ணி வச்சு பெரியவாளுக்கு ஈச்சேரில் உட்காந்து வச்சு நித்திய தரிசனம் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சிருந்தது. அன்றைக்கி அனுஷம் பிரதோஷ மாதத்தில் பெரியவா ஜெயந்தி கொண்டாடுறது. ஜெயந்தி ஹோமங்கள்லாம் ஆகி ரட்செல்லாம் எடுத்துன்னு தீர்த்தம் எடுத்துன்னு மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் பிரதோஷ மாமா வாத்து மாமி 3 பேரும் வந்தால் கிளம்பி வந்தால் ஆச்சாராசன் வழியாக வந்து பெரியவாளை வந்து பார்த்தா ஈச்சேரியில் உட்காந்துருந்தா. தீர்த்தத்தை தன் கையாலே புரோஷம் பண்ணிட்டு ரட்சை எடுத்து தானே இட்டுண்டு பெரியவா. இவ யார் எல்லாம் கேட்டால் மேச்சேரி பட்டு சாஸ்திரம்னு. மேச்சேரி பட்டு சாஸ்திரம்னு சொன்ன உடனே அவரை, நீ எந்த வயசுலேருந்து அங்கே இருக்க, எப்படி தெரியும், சங்கர ஜெயந்தி என்னென்னா நடக்கிறதா, நீ சங்கர ஜெயந்தி எத்தனை வருஷமாக பார்த்துனுக்க, நீ எல்லாம் கேட்டா. இந்த மாதிரி நடக்கிறது எல்லாம் நல்லா தெரியும் சொல்லி சொன்னார். பெரியவா அனுகிரகம் பண்ண பரமசேமமாக இருப்ப, சௌக்கியமாக இருப்ப, போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சாம்னு. ஆமாம், எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக பிரதோஷமாக மாதத்துக்கு வந்து சாப்பிட்டார். சாப்பிட்டு வேன் எடுத்துன்னு மெட்ராஸுக்கு போயிருக்கார். மெட்ராஸில் மாம்பழத்தில் அந்த ஆட்டோகாரன் பார்த்துருக்கான் அவன். சாமி இந்த மாதிரி நியூஸுன்னு அவருக்கு வந்த கோபத்துக்கு அவனை ஆட்டோகாரனே அடிச்சுட்டார் அப்படின்னு பட்டுசாஸ்திரி. ஏன்னா இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தேன், நீடா பைத்தியக்கார மாதிரி பேசுகிறேன்னு. சாமி நான் சொன்னாலும் நீ வீட்டுக்கு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போன உடனே பையெல்லாம் சொன்னோடனே திரும்பி அதே காரில் எல்லோரையும் ஆயிடுச்சுன்னு திருப்பி வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு கிளம்பி போனார் அப்படின்னு. சரி, அப்புறமா மேச்சேரி மாமா கிளம்பிட்டா. அப்புறம் என்னாச்சு? அவெல்லாம் கிளம்பின பிறகு புது பிரிவாலும் பால பிரிவாலும் இந்து மிஷன் ஃபங்க்ஷன் அன்றைக்கி கிளம்பணும்னு சொல்லி நல்லா இருக்கா, பெரியவா பேசினுக்கா, சௌகரியமாக இருக்கா, நாங்கள் போயிட்டு உடனே வந்துடும் அப்படின்னு உத்தரவாயின்னு கிளம்பினா. அன்றைக்கி துவாதசி நல்லா பிட்சை வாங்கி கேட்டு. யார் பண்ணா பிட்சை? பிட்சை வந்து ஸ்ரீகண்டன், நான் வந்து சீராண்ணம் பண்ணேன். ஒரு பாதாம் அல்வா பண்ணி வச்சது அனுஷமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துனா. இட்லி நல்லா இருக்குது, இட்லி கொடுன்னா. இட்லின்னா வாழைக்காய் இட்லி இல்லை, நேந்திர அல்வா இட்லி. நேந்திரம் காயில் இட்லி பண்ணி இட்லி சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த இட்லி வாங்கினா. அப்புறம் இந்த வெள்ளையாக இருக்காது என்னதுன்னு தெரியலையேன்னா சீராண்ணமானா அதை கொடு, அப்புறம் அல்வா கொடுன்னு கேட்டு எல்லாம் வாங்கி. ஆமாம், அப்புறம் வாங்கி எல்லாம் சாப்பிட்டா. அப்புறம் எல்லா இடத்துலையும் தீர்த்தம்லாம் சாப்பிட்டு கொட்டாய்க்கு போகணுன்னு துடிச்சிருந்தா. கொட்டாய்க்கு போய் உட்காந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு கால் வைத்தா மாமா பிடிச்சிருந்தா, ஒரு கால் அரக்கோணம் பால் பிடிச்சிருந்தார். பெரிய பால் வந்து தோல் தூக்கின்னு நிற்க போனோம். உட்கார வைக்க. ஆமாம், உட்கார வைக்கிறதுக்காக போகிறதுக்கு வைத்தா மாமா இடது காலை பிடிச்சிருந்தார். ஒரு உதைச்சா பெரியவா. உதைச்ச வேகத்தில் கீழே விழுந்தார் வைத்தா மாமா. இந்த பக்கம் அரக்கோணம் பால் முடியல, கீழே விழுந்துட்டான். சரி, பக்கத்துலேயே பாஸ்கர் டாக்டர் இவாலாம் இருந்ததால் நீங்கள் கொண்டு வந்து படுக்க வச்சுருக்கோம் வாழை சொல்லி அந்த ஒன்றுக்கு போகிற டைமில் தான் அப்படியே போயாச்சு, சித்தி அடைஞ்சாச்சுன்னு. அந்த சித்தி அடைஞ்சு அப்புறம் அங்கே வந்து டாக்டர்லாம் பார்த்து சரி இனிமேல் ஒன்றும் எதுவும் பெரியவா சங்கல்பம் ஆகிடுத்து. அதனால் உடனே இங்கேருந்து ஒயர்லெக்ஸில் சொல்லி அவளை வர சொல்லி. அது வரைக்கும் தரிசனம் யாருக்கும் கிடையாது, வெளி மனுஷன் யாரும் கிடையாது. அப்போது சேப்புராமூர்த்தி மாமா அவள் அம்மாவுக்கு சாரதம் பண்ணுறது அன்றைக்கி ஆற்றுல இருக்கார். இந்த கேள்விப்பட்ட உடனே அவர் சாரதத்தை முடிச்சுன்னு
கதறி அடிச்சுன்னு ஓடி வந்து அழுது புரண்டு பெரியவாளை தரிசனம் பண்ணார் அன்றைக்கி. ஆமாம், சாரதை முடிச்சுட்டு. உங்களுக்கு எப்படி இருந்தது? எங்களுக்கெல்லாம் அழுகுதான். எங்களை அழுக. அப்புறம் அவதார சுவாமிகள் சொன்னார், அழகக்கூடாது, யாரும் கண்ணில் ஜலம் வரக்கூடாது, அது சுவாமி பரமேஸ்வரன், அவர் தியானம் பண்ணின்னு சகஸ்நாமத்தை சொல்லின்னு உட்காரணும் எல்லாரும். புதுப்பிரிவா வந்தோடனே என்ன பண்ண? அவள் புரண்டு அழுது எல்லாம் காலை பிடிச்சின்னு கதறிட்டாளாம். அப்புறம் தான் ஈச்சேர்லேயே உட்காந்து வச்சுது பெரியவாளை. அது வரைக்கும் ஈச்சேரில் உட்காந்து வைக்கலை. வந்து ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டோம் நாங்கள். ஏன்னா எல்லோரும் வெளியில் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவரே எல்லாம் பண்ணி அப்புறம் பாலபரியா கூட இருந்து அவரை மெதுவாக ரூமுக்கு ஐஸும் போய் சமாதானம் பண்ணி. ஆனால் குருன்னா பக்தினா அவர்கிட்ட தான் இருக்கணும். இப்பயும் இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் இருந்தால் அதிஷ்டானத்தில் 5:30 மணிக்கு தவறாமல் பிரதட்சணம் பண்ணி வந்தனம் பண்ணிப்பார் குரு வந்தனன். ஆமாம், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வேக்கம் மாதிரி ஆகிடுது. ஆமாம், அன்னைக்கு சித்தியார் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு இருந்திருக்கு. அதெல்லாம் பெரியவாளுடைய அனுகிரகம் தான். எல்லோரும் நிறைய பேர். ஆனால் தெரிஞ்சுன்னு அலம் மோதின்னு வந்த கூட்டத்தை பார்த்தா யாரும் உலகம் ஒன்றுமே பண்ண முடியாது. முஸ்லீம், கிறிஸ்துவா எல்லாருமே மலர் அஞ்சலி, முஸ்லீம்காரா வந்து தொழுகை பண்ணாங்க வந்து பெரியவாசன் இதில் எல்லாம். அத்தனை பேரும் பாகுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் பெரியவாளுக்கு வந்து ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் பெரியவாளை பார்த்துருக்காங்க. அன்றைக்கி கடைசியில் துவாதசி சித்தி அடைஞ்சது. பெரியவாளை பண்ணுறதுக்கு பிரதோஷ டைம், பிரதோஷ காலம், பிரதோஷ பூஜை. பரமேஸ்வரன்னா பெரியவா தான், அவள் தான், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு சாட்சியே போகிறோம் நம்மளுக்கு. அவருடைய அனுஷ நட்சத்திரம், துவாதசி, கிருஷ்ணபட்சம், உத்தராயண புண்ணியகாலம். அவள் பிரகாரம் உத்தராயணம் வந்துடும். மகர அயன புண்ணியகாலன்னு பஞ்சாயத்தில் போட்டிருப்போம். அவளுக்கு அயனம் பொருந்துடுறது உத்தராயணம். அதே போல் கரெக்டாக தேதி, நம்ம தேதியெல்லாம் இப்போ கொண்டாடுறோம். தேதியெல்லாம் திதி தான் கணக்கு நம்மளுக்கு. 8 ஜனவரி 1994. ஆமாம். இப்போ அன்றைக்கி அனுஷம், துவாதசி, பிரதோஷம் 3 ஒன்றா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये